தாவேகா என்ற ஒரு கட்சி இது ஒரு இளம் நாட்டிகளால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய சித்தாந்தங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இது செயல்படுகின்றது. தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடிய இந்து மக்கள் படையினுடைய தலைவர் கண்ணன் போன்றவர்கள் மீது வழக்கு போடாம அதை எதிர்த்து நியாயத்துக்காக போராடக்கூடிய நம்முடைய தோழர்கள் மீது வழக்கு போடுறாங்கன்னு சொன்னா இதுதான் தமிழக தாவேக அரசுடைய நிலை. இப்ப பசுமாட்டு கறியினுடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது. ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்களுடைய பெயர் பட்டியல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பேர் பார்த்தா முஸ்லீம்கள் பெயர் தாங்கி மாரி இருக்கும். ஆனா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க முதலாளிகளா. எங்க வரக்கூடிய மாடுகளை பிடிக்கிறது, அதை எடுத்து போய் கோசாலையில சேர்க்கறது, அதுக்கப்புறம் கோசாலை கொண்டு போறேன்னு சொல்லி பேரம் பேசுறது, இது தொடர் கதையா நடந்துட்டே வருது. ஒரு இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி சேர்ந்த ஒருத்தர் மனு போடுறப்ப நீதிமன்றம் என்னடா இந்த மனு இருக்கு, எதிர்த்தரப்பு வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உள்வாங்கி கேட்க, பசுமாட்டை அறுத்தாங்க, பசுமாட்டை கொண்டு வந்தாங்கன்னு பரவாயில்ல, மாடுகளுக்கே இவனுங்க என்ன பண்றானுங்க, துடிக்கிறானுங்க. கோசோலை என்பது இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கோ என்றால் பசு, சாலை என்றால் பாதுகாப்பு இடம், கோசாலை அப்படின்றது தான் சொல்லுவோம். வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் மூலமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறும் முஸ்லிம்களுக்கு எதிரான சில அத்துமீறல்களை பற்றி இப்போ நாம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாடுகள் அறுக்கிறதுக்காக வியாபாரிகள் கொண்டு வர்றதையும், அதை வலதுசாரி பாசிச அமைப்புகள் பாஜக, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து மக்கள் படை, இப்படி பல அமைப்புகள் இருக்கு. எல்லாமே என்ன பண்றாங்க சொன்னா, வரக்கூடிய அந்த வாகனங்களில் ஏற்றி வரக்கூடிய மாடுகளை அதை மடக்கிறதும், அதை அநியாயமான முறையில் அந்த மாடுகளை பிடுங்கி சென்று கோசலையில் சேர்த்துறதும், அப்படி மீறி சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா பேரம் பேசி காசை பிடுங்குறதும் இது தமிழ்நாட்டில் சமீபத்தில் அதிகரிச்சு. கோசோலை என்பது இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கோ என்றால் பசு, கோ என்றால் பசு, சாலை என்றால் பாதுகாப்பு இடம், கோசாலை அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க சொன்னால், பசுவை மட்டும் பிடிக்கிறாங்களான்னா பசுவை மட்டும் பிடிக்கிறது, எருது மாடு எது இருந்தாலும் சரி அந்த வாகனத்தை மடக்கி இவங்க கோசலில் கொண்டு போகிறான் அப்படி இப்படின்னு பேரம் பேசி பணத்தை வியாபாரிகிட்ட பணத்தை பிடுங்குறாங்க. பெரும்பாலான வியாபாரிகள் முஸ்லீம்கள் என்பதனால் இவங்க அதை வேற வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய நிலை. இந்த மாடுகளை எடுத்துட்டு வரக்கூடிய இந்த வியாபாரிகள் ஏதோ ஊரில் போய் இரவுல திருட்டுத்தனமாக திருடிட்டு வரக்கூடிய மாடுகள். ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு நகரத்திலையும் மாட்டு சந்தை நடக்குது. வாரத்துக்கு ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி மாட்டு சந்தை நடக்கும். அந்த மாட்டு சந்தைகளில் போய் வியாபாரிகள் அங்கே வரக்கூடிய மாட்டு சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வராங்க. விவசாயிகள் பெரும்பாலும் அந்த மாடுகள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தைக்கு எடுத்து விற்றுருவாங்க. அந்த விற்கக்கூடிய மாடுகளை தான் அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்படிங்கும்போது இதுக்கு காவல்துறையும் அரசும் இந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத விட்டுட்டு இது போன்ற இந்த வலதுசாரி பாசிச குண்டர்களின் செயலுக்கு துணை போகிற மாதிரி தெரியுது காவல்துறை. இந்த ப்ளூ கிராஸ் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிச சித்தாந்தவாதிகள் தான் இருக்கும். எத்தனையோ மக்கள் அவதிப்படுவாங்க. ஆனால் மாடுகளை அறுக்கிறத எடுத்துகிட்டு போனால் இவங்க இன்னும் பெரிய துடிச்சிடுவாங்க. ஏன்டா இவங்க துடிக்கிறாங்கன்னா பணம் தான் இவங்களுடைய முக்கிய குறிக்கோள். இப்போது கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னை போன்ற நகரங்கள் எல்லா இடங்கள்லையும் இது அதிகரிச்சு. ஏன்னு சொன்னால் 4-5 பேர் சேர்றா தடி எடுக்குவாங்கலாம் தண்டல்காரன்ற மாதிரி
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே வரக்கூடிய மாடுகளை வந்து பிடிக்கிறது, அதை எடுத்து போய் கோசாலையில் சேர்க்கறது, அதுக்கப்புறம் கோசாலை கொண்டு போகிறேன்னு சொல்லி பேரம் பேசுறது, இது தொடர் கதையாக நடந்துகிட்டே வருது. இதை பற்றி சமூக அமைப்பு தலைவர்களோ சமூக செயற்பாட்டாளர்களோ பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசுறது இல்லை, பொது தளத்தில் பேசுறது மாடு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வியாபாரிகள் வந்து சொல்லன துயரங்களுக்கு ஆளாகிறாங்க. இதை கவனித்த நாம் தான் வந்து என்ன பண்ணுறோம், இதை பற்றி நிச்சயம் நாம் இந்த வாய்ஸ் ஆஃப் தடாரியில் பேசணுன்றதுக்காக தான் இதை நான் இன்னைக்கு பேசுகிறேன். இந்த அநாகரிகமான செயல் வந்து தாவக ஆட்சிக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகரித்து இருக்க மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. முன்னாடி இருந்தது, இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருந்தது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா யாரா மாட்டுக்கறி கடை வச்சான்னு சொன்னால் உடனே 2-3 பேர் வேணுன்ட்டு போய் பிட்டிஷன் போடுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அப்புறம் அதுங்கிட்ட வந்து பணம் வந்து பேரம் பேசுறது, பணம் பேரம் பேச முடிச்சதுக்கப்புறம் அந்த கடை ஓப்பன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து வியாபாரம் நடக்கும்போது திடீர்னு வந்து இது போன்ற ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, இது வந்து தொடர் கதையாகவே இருக்குது எல்லா இடங்களையுமே. சமீபத்தில் கூட குர்பானி மாடுகள் ஆடுகள் அறுக்கிற விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி சேர்ந்த ஒருத்தர் மனு போடுறப்ப நீதிமன்றம் என்னடா இந்த மனு வந்து இருக்கு, எதிர்த்தரப்பு வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உள்வாங்கி கேட்க எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த ஆடு மாடுகளை வந்து அறுக்கிற கூடங்களில் ஸ்லாட்டர் ஹவுஸ் சொல்லக்கூடிய அறுப்பு கூடங்களில் தான் அறுக்கணும், பொது இடங்கள்ல அறுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாச்சு. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் என்கின்ற அறுக்கிற கூடம் என்பது அது வந்து முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்காக மாநகராட்சி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குர்பானி ஆடுகளையோ அல்லது குர்பானி மாடுகளையோ போய் அறுக்கணும்னு சொன்னால் முடியுமா? முடியாது. அவங்க அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் சொன்னால் குர்பானி என்பது ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் உணர்வு ரீதியான விஷயம். அவர்களாக போய் அறுத்து பலியிட்டு அந்த இறைச்சியை ஏழைகளுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு வணக்க வழிபாடுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் நீதிமன்றம் மூக்கு நுழைச்சி, ஆனால் அரசு தரப்பு வாதங்கள் வந்து தவேக அரசு சார்பாக அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி அவர் கண்டுக்காமல் இருந்ததுனால நீதிமன்றம் அப்படி ஒரு கொடூர தீர்ப்பு வழங்கிச்சு. அதை வச்சு இந்த வலதுசாரி பாசிசவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து இங்கே மாடு இருக்கிறாங்க, அங்கே ஆடு இருக்கிறாங்க, இங்கே மாடு இருக்கிறாங்க, இங்கே ஆடு இருக்கிறாங்க, பொது இடங்கள்ல ரோட்லேயோ இல்லை தெருக்கள்லையோ இல்லை வீட்டு எங்கேயும் அறுக்கல, அவங்கவுங்களுடைய இடம். இப்போ நான் குர்பானி கொடுக்குறேன்னா என்னுடைய வீட்டுக்குள்ளே அறுத்துக்கிறேன், என்னுடைய இடத்துல அறுத்துக்கிறேன். இதுதான் வந்து முறை. அதை விட்டு அது ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் வருங்க அப்படின்னு சொல்கிறதுனா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது யாரோ ஒருத்தன் வந்து மனு கொடுத்தான்றதுக்காக ஒரு நீதிபதி இப்படி தீர்ப்பு கொடுத்ததுனால அது வந்து மிகப்பெரிய ஒரு அதுக்கு தமிழக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பிலான தமிழக அரசும் அது பெரிய அளவுக்கு வந்து அந்த தனிநபருடைய அந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி வாதாடாமல் நீதிபதிக்கு ஒத்துவிட்டதுனால அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ அதை தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து மாடுகள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் மாடுகளை திருட்டா வராங்க. ஏன்னா அவன் போய் சந்தைக்கு போகிறான், இரவு போல் கண் முடிக்கிறான், அங்கே விவசாயிகள் அல்லது மாட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த சந்தைக்கு மாடுகளை கொண்டு வராங்க, அவங்களுக்கு தேவை இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு பண தேவைக்காக கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி மாடுகள் அறுக்கிறதுக்கே கூடாது, ஏற்றுட்டே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் சந்தைகளை தடை பண்ணணும். எவன் ஒருத்தனா மாடுகளை விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சம் கோடி வந்து இந்த மாடுகளால் வந்து வருமான வரி அரசுக்கு கிடைக்குது. அப்போ வருமான வரி அரசுக்கு கிடைக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்படி வந்து குண்டர்களை ஏவி இந்த குண்டர்கள் வந்து தன்னிச்சையாக காவல்துறை இல்லை எதுவும் இல்லை, இப்போ 10 பேர் செய்கிறது வந்தே மாதரம்ன்றது அது இதுன்னு கூச்சல் போடுறது, உடனே கும்பல் கூட்டி அந்த மாடுகளை வந்து தடுத்து நிறுத்துது. இப்போ இவனுங்க இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இப்போ காவல்துறை இதை கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ மாடு விற்பனையாளர்கள் அவங்க 19 பேர் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரவுடிஸ் வந்து ஊழலை பண்ணுறதுக்கு அவங்க சட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா அப்போது
சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் காவல்துறை இதை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் அப்படியே புகார் போனா கூட, சார் இதேமாரி வந்து மாட்டு வண்டி நாங்கள் மாடு அறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இந்த வந்து மடக்கிறானுங்க, இப்படி காசு கட்டி மிரட்டுறாங்கன்னு சொன்னால் காவல்துறை கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எதனா சரி கட்டிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோடு தலைமையிடமாக கொண்டு இந்து மக்கள் படையின்னு ஒரு அமைப்பு, எல்லாம் லெட்டர்பட அமைப்பு தான், 4-5 பேர் ரவுடிஸ் மாதிரி சேர்த்துக்கிட்டு இதேமாரி பண்ணுறது. இப்போ இவனுக்கு என்ன வேலைன்னு இந்த அமைப்பினுடைய தலைவர் கண்ணனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், எல்லா இடங்கள்லையும் மாட்டு இறைச்சி எங்கே கடை வச்சுருக்காங்களோ அங்கே போய் ஏதாவது ஒரு பெடிஷன் போடுறது, அந்த மாட்டு இறைச்சி இடைக்க சொல்கிறது, மாநகராட்சிக்கு புகார் சொல்கிறது, நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்குது. ஏன்னா நீதித்துறையும் வந்து 2 தரப்பு வாதங்களையும் வாங்கி தீர்ப்பு சொல்கிறது இல்லை, எடுத்தம் கவுத்தம்னு சொல்லி தான் இப்போ சமீபமான தீர்ப்புகள்லாம் அப்படியே வருது. நீதியரசர் ஜி.கே. சுவாமிநாதன் கூட அப்படிதான் இந்த குர்பானி விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த கண்ணன் என்ற போன்ற நபர்கள் எல்லாமே இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இவனுக்கு வேலையே இருந்தான். அப்புறம் பேரம் பேசுறது, காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுது. யார் காசு கொடுக்கலையோ, எந்த விவசாயி எந்த வியாபாரி காசு கொடுக்கலையோ அவனுக்கு எதிராக தொடர்ந்து ஏதாவது புகார் இந்த மாட்டு இறைச்சிக்காக. நான் என்ன சொல்றேன், பசு மாட்டை அறுத்தாங்க, பசு மாட்டை கொண்டு வந்தாங்கன்னு பரவாயில்ல, மாடுகளுக்கே இவனுங்க என்ன பண்றானுங்க, துடிக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், எந்த விவசாயியும் மாடு விற்பனை பண்ணக்கூடாது, சந்தைகள் மாட்டு சந்தை நடத்தக்கூடாது. எல்லா ஊர்லயும் மாட்டு சந்தை நடத்துறாங்களா, எந்த வியாபாரியும் திட்டுத்தனமா போய் தூக்கிட்டு வர்றது இல்லைன்னா, அவன் தன்னுடைய காசை முதலீடு பண்ணி தானே கொண்டு வரான், அதை அறுக்கிறதுக்கு தானே கொண்டு வராங்க. இப்போ அறுக்கிற கூடம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கா இல்லையா, விற்பனை கூடங்கள் இருக்கா இல்லையா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுப்போம். ஏன் இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் மாட்டுக்கறியினுடைய ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பசுமாட்டுக்கறியினுடைய ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது. இதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்களினுடைய பெயர் பட்டியலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பேர் பார்த்தா முஸ்லீம்கள் பெயர் தாங்கி மாரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க முதலாளிகளா. அப்போ இந்திய அரசு வந்து என்ன பண்ணும், இதை வந்து தடுக்கணும். மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியா வந்து தடுத்ததுன்னா அது நியாயம். ஒரு பக்கம் ஏற்றுமதிக்கு ஓகே சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகள்ல இருந்தோம் டின்ல வந்து டின் பீஃப், அதே மாதிரி வந்து மாட்டுக்கறி, பசுமாட்டுக்கறி, இப்படி வெவ்வேறு நாட்டுகள்ல இருந்து கொண்டு வந்து பெரிய பெரிய மகால்ல விற்பனை செய்யறாங்க. ஆனா இந்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வலதுசாரி பாசிச கும்பல் அங்கெல்லாம் வாலாட்டாங்க. அப்பாண்டி வியாபாரிகள் தினந்தோறும் மாடுகளை கொண்டு போய் அறுக்கிற போதுதான் இவனுங்க இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. இனி இது தொடர்ந்தாங்கன்னு சொன்னா நிச்சயம் சட்டம் ஒழுங்கை வந்து நாமளும் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நமக்கு ஒரு பெரிய பிரமாதமானது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈரோடுல புரட்சிகர இளைஞர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வைரவன், இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மன்சூர் உட்பட 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த இந்து மக்கள் படையினுடைய தலைவர் கண்ணன் வந்து அந்த ஈரோட்டில் வந்து கொடியேற்றத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே முற்றுகை போராட்டம் பண்ணி இனி இந்த மாதிரி வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை தெரிவித்து கோஷம் போட்டிருக்காங்க. உடனே காவல்துறை வந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர் மீது வழக்கு போட்டிருக்கு. அப்போ இது என்ன அநியாயமா இல்லையா? யார் மீது வழக்கு போகணும்? சட்டத்தை மீறி தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடிய இந்து மக்கள் படையினுடைய தலைவர் கண்ணன் போன்றவர்கள் மீது வழக்கு போடாம அதை எதிர்த்து நியாயத்துக்காக போராடக்கூடிய நம்முடைய தோழர்கள் மீது வழக்கு போடுறாங்கன்னு சொன்னா இதுதான் தமிழக தாவேக அரசுடைய நிலை. அப்போ இந்த நிலையை வந்து நாம வந்து பொது வெளியில கொண்டு போனாதான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு சாதாரணமான ஒரு மாட்டு இறைச்சி விஷயம்னு சொல்லி விட்டுறோம். நேற்று குர்பானி விஷயத்துக்கு, இன்னைக்கு மாட்டு இறைச்சி விஷயத்துக்கு, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் என்கின்ற முஸ்லீம் இடஒதுக்கீடு விஷயத்துல தொடர்ந்து தாவேக அரசு முஸ்லீம்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், தாவேக என்ற ஒரு கட்சி இது வந்து ஒரு இளம் நாட்டுகளால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும்
இஸ்லாமிய சித்தாந்தங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இது செயல்படுகின்றது. எக்காரணம் கொண்டு இந்த கட்சிக்கு ஓட்டு அளிக்காதீங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அதன் பிறகு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நாம் தடாரையும் வாய்ஸ் ஆஃப் தடாரையும் யூடியூப் சேனலை பார்ப்போம். இது போல் நிறைய விஷயங்களை பேசுவோம். நன்றி.